தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரும் அந்நாட்டின் தேச தந்தையுமான நெல்சன் மண்டேலா இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 12:20 மணிக்கு காலமானார். அவருக்கு வயது 95. நுரையீரல் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பல மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மண்டேலா கடந்த செப்டம்பர் மாதம் வீடு திரும்பினார். இதைத் தொடர்ந்து அவரது இல்லத்திலேயே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் ஜோகன்ஸ்பர்க்கில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அதிகாலை மண்டேலா காலமானார். அவர் காலமான தகவலை தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஸ்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மண்டேலாவின் மரணத்திற்கு ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன், அமெரிக்க அதிபர் ஒபாமா, இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரன் மற்றும் இளவரசர் வில்லியம்ஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபராக பதவியேற்கும் முன் நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். தென்னாப்பிரிக்காவின் முதுபெரும் தலைவரும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவருமான நெல்சன் மண்டேலா காலமானார். எளிய குடும்பத்தில் பிறந்து ஏழை எளியவர்களுக்காக போராடி சிகரத்தை எட்டிப்பிடித்த நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கையை திரும்பி இப்போது நாம் பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவின் கியூசு கிராமத்தில் பிறந்த நெல்சன் மண்டேலாவின் இயற்பெயர் ரொலிலாலா மண்டேலா. 9 வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட மண்டேலா தனியார் நிறுவனத்தில் பாதுகாவலராக பணிபுரிந்து கொண்டே தொலைதூர கல்வியில் இளநிலை பட்டம் பெற்றார். பின்னர் ஜோகன்ஸ்பர்க் சென்று சட்டம் பயின்ற மண்டேலா ஆப்பிரிக்கன் லீகல் பார்ட்னர்ஷிப் என்ற அமைப்பை நிறுவினார். 1942இல் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் சேர்ந்த மண்டேலா 1950இல் அதன் இளைஞர் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றார். பின்னர் 1952இல் அக்கட்சியின் துணைத் தலைவராக தேர்வானார். கருப்பர், இந்தியர் உள்ளிட்டோரின் சுதந்திரத்திற்காக பிரச்சாரம் செய்த மண்டேலா அதே ஆண்டின் இறுதியில் கைது செய்யப்பட்டார். முதன்முறையாக மண்டேலா அனுபவித்த சிறைவாசம்தான் அவரது எதிர்காலத்தை செதுக்கியது என்று கூறலாம். இனவெறிக்கு எதிராகவும் சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். 1960ஆம் ஆண்டு கருப்பர்கள் மீது தென்னாப்பிரிக்க அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட நெல்சன் மண்டேலா ஆயுதம் தூக்கவும் தயங்கவில்லை. அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டியதாக 1962இல் கைது செய்யப்பட்ட மண்டேலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். பின்னர் சதி குற்றச்சாட்டின் கீழ் 1964ஆம் ஆண்டு அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மக்களின் தொடர் போராட்டத்துடன் உலக நாடுகள் கொடுத்த அழுத்தமும் சேர்ந்து கொள்ள 1990ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலாவை சிறையில் இருந்து விடுவித்தது தென்னாப்பிரிக்க அரசு. மண்டேலாவின் அறவழி போராட்டத்தால் தென்னாப்பிரிக்கா ரத்தம் சிந்தாமல் அனைத்து இனங்களையும் உள்ளடக்கிய மக்களாட்சி நாடாக மலர்ந்தது. அதன் முதல் அதிபராக 1994ஆம் ஆண்டு மண்டேலா தேர்வு செய்யப்பட்டார். தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஒழிந்து மக்களாட்சி மலர அயராது பாடுபட்ட நெல்சன் மண்டேலாவுக்கு 1993ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் முதல் அதிபராக சிறப்பாக பணியாற்றிய மண்டேலா 5 ஆண்டுகளுக்கு பின் பதவியை துணை அதிபர் தபோ எம்பகியிடம் ஒப்படைத்து பிற தலைவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தார். பதவி விலகினாலும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றிய மண்டேலா உலகம் முழுவதும் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவராக தென்னாப்பிரிக்காவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். மண்டேலாவின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மனித குலத்திற்கு தூண்டுகோலாக திகழ்ந்த மாமனிதர் என புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த தலைவர் மண்டேலா காலம் கடந்த ஆனவர் மனதிலும் வாழ்பவர் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். மண்டேலா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அவர், மிகவும் தைரியமான அதிகாரமிக்க தலைவர்களில் ஒருவரான மண்டேலாவை இழந்து உலகம் தவிப்பதாகவும் கூறியுள்ளார். ஒரு மனிதனிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் சாதனையை விட மிக அதிகமான சாதனையை படைத்தவர் மண்டேலா எனவும் ஒபாமா தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க மக்கள் எதிர்பார்த்து சுதந்திரம் மற்றும் சம உரிமையை சாத்தியப்படுத்தியவர் என்றும் தனது இரங்கல் செய்தியில் அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார். Lost one of the most influential, courageous and profoundly good human beings that any of us will share time with on this earth. He no longer belongs to us. He belongs to the ages. Through his fierce dignity and unbending will to sacrifice his own freedom for the freedom of others, Madiba transformed South Africa and moved all of us. His journey from a prisoner to a president
embodied the promise that human beings and countries can change for the better. His commitment to transfer power and reconcile with those who jailed him set an example that all humanity should aspire to. மண்டேலா மறைந்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள தமிழரான இளவரசனிடம் கூடுதல் தகவல்களை நாம் கேட்கலாம். இளவரசன் வணக்கம். வணக்கம். இளவரசன், மாபெரும் தலைவர் மறைவு அங்க என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது? நேற்று இரவு 8:50 உள்ளூர் நேரப்படி அவர் இறந்துள்ளார். முறைப்படி ஜுமா அவர்கள் இரவு 12:15 சவுத் ஆப்பிரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் SABC மூலமாக அறிவிக்கப்பட்டது. அப்போதிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரோட இல்லத்திற்கு முன்பாக கூடியுள்ளனர். இங்கு இறுதிச் சடங்கு எப்பொழுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஜுமா அவர்கள் தற்போதைய அதிபர் மண்டேலாவின் மறைவை ஒரு தேசத்திற்கு பெரிய இழப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய இறுதிச் சடங்கு நடக்கும் வரை கொடிகள் அரக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளன. இது ஒரு தேசத்தின் துக்கமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றதுனா. இளவரசன், இப்போ அவரோட உடல் எங்க வைக்கப்பட்டிருக்கு? இப்ப இறுதி சடங்குகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எப்ப அறிவிக்கப்படலன்னு சொன்னீங்க, பட் அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? மண்டேலா அவரோட விருப்பப்படி அவர் அவரோட சொந்த ஊரான ஈஸ்டர்ன் கேப், ஒரு ப்ராவின்ஸ் அரௌண்ட் போர்ட் எலிசபெத் பக்கத்துல நூனு அவரோட சொந்த ஊர்ல தான் அவர் இறுதிச் சடங்கு நடக்கும்னு அவர் விருப்பப்பட்டுள்ளார், நூனு வில்லேஜ்ல. ஸோ அதுக்கான ஆயத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவரோட உடல் இப்போ அவரோட ஜோனஸ்பர்க் இல்லத்துல ஹவுட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இறுதிச் சடங்கு மோஸ்ட்லி அடுத்த வாரம் சனிக்கிழமை இருக்கலாம். ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இப்போதைக்கு இதுவரைக்கும் இல்லை. தென்னாப்பிரிக்காவிலிருந்து உங்களுடைய இந்த தகவலுக்கு நன்றி இளவரசன். உலகம் முழுவதும் மனிதநேயம் தழைக்க பாடுபட்டவர் நெல்சன் மண்டேலா என குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக நீதி மலர்வதற்காக தன்னை அர்ப்பணித்த தன்னிறக்கல்லா தலைவருக்கு தலை வணங்குவதாகவும் பிரணப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். No history, but only a few contribute in determining the course of history. Nelson Mandela was one such.